ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பான ஸ்பைடி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு குட்டி கதை. அதாவது ஒரு விதை வந்து 2 கல்லுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. அப்போது சுற்றி இருக்கிறவங்களாம், உன்னால் இதுக்கப்புறம் முளையவே முடியாது, நீ 2 கல்லுக்கு நடுவில் இருக்க, நீ எப்படி மேலே வருவ, நீ வேஸ்ட்டு தான், நீ ஒரு நாள் இறந்து போயிடுவ அப்படி சொல்லிட்டாங்க. உடனே இது வந்து கேட்கும்போதே கஷ்டமாயிடுச்சு. வச்சோ அப்போ நம்ம அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, சரி ஓகே, நம்ம ஒரு நாள் சாக தானே போகிறோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படின்ட்டு அந்த கிடைக்கிற சூரிய ஒளியும் அதுக்கு கிடைக்கிற கொஞ்சம் தண்ணியும் வச்சு அது மேலே மேலே அது முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. அப்போது வரும்போது அந்த 2 கல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு சின்ன இதை பொழந்துக்கிட்டு மேலே வந்து ஒரு நாள் பூவாக பூத்துச்சு. பல மாதத்துக்கு அப்புறம் அது ஒரு பூவாக பூத்துச்சு. அப்போது சுற்றி இருக்கிறவங்க, எப்படி உன்னால் எப்படி இது முடியும், இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் அது மாதிரி இறந்துருக்கோம், நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், ஆனால் நீ எப்படி இவ்வளோ செழிப்பாக பூத்து கொடுங்குற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த செடி சொல்லிச்சு, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, நானும் பயந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் நான் என்னோடய முயற்சியை கைவிடவே இல்லை. இப்போது நான் அதை ஏற்றுக்கிட்டு நான் அப்படியே இருந்திருந்தேன்னா நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி இறந்து தான் போயிருப்பேன். நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ நான் உங்க முன்னாடி இப்படி இருக்கேன். ஸோ இதனால் நான் உங்ககிட்ட சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் கலாய்க்க தான் செய்வாங்க. அதை அப்படியே கேட்டு மனசு உடைஞ்சி உட்காந்துடாதீங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நாமளும் அந்த பூ மாதிரி நிற்போம் ஜெயிச்சு. அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்னைக்கு உங்களை கலாச்சாரம் எல்லாருமே உங்களை தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க. பை.